ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, சோறு நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். சாப்பிட்றதுக்கு ஜாலியாக ஃபேமிலியோடு போய்கிட்டு இருக்கிறோம். ஹாய் சொல்லுங்க. அங்கே போய் நாங்கள் என்னென்னலாம் சாப்பிட்றோன்னு சொல்லி காட்டுறேன். இதே மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வீடியோவும் அப்லோட் பண்ண போகிறேன், சாப்பிட்ற வீடியோவும் அப்லோட் பண்ண போகிறேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம். இங்கதான் சாப்பிட போறோம். சிஎம் தாபா. எங்க வந்துருங்க? என்ன பண்ண போறீங்க? சாப்பிட பாருங்க. ஹாப்பியா? எப்போ பார்த்தாலும் மூஞ்சி இப்படியே வச்சுருக்கிறீங்கன்னு எங்கள் ஆடியன்ஸ் கேட்குறாங்க. என்ன காரணம்? எங்கள் வீடியோவில் வந்தால் மட்டும் எங்கள் ஆடியன்ஸுக்கு நீங்கள் சொல்ல வருவது என்ன? ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் ஃப்ரைட்டாக தான் போட்டு அவங்க இருக்கிறாங்க. பேசுகிறதே இல்லையாமே, என்ன காரணம்? உருன்னுங்கிறீங்களா? பேசுறது இல்லையா? கேளுங்க மக்களே, கேளுங்க. நிறைய பேசிட்டேன், அதனால தான் இப்போ பேசுறது. சரி சரி. அப்போ ஹாப்பியா? ஹாப்பி. நாங்கள் இப்போ ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். சிஎம் ஹோட்டல். சிஎம் ஹோட்டலா? பாரு. ஃபஸ்ட்டு எக் ரைஸா? இந்த எக் ரைஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா இருக்கு. சாப்பிடுங்க. ஆவி பறக்க பறக்க சாப்பிட்றோம். பார்த்து பார்த்து பார்த்து. பொறுமை சாமி. நல்லா இருக்கா? வேகமாக போய்கிட்டு இருக்குது. முதல் ரவுண்டு சோறு, ரெண்டாவது ரவுண்டு ரொட்டி இன்னும் இருக்கு. நாட்டுக்கோழி கிரேவி வித் ரொட்டி. அடுத்த ஐட்டம் வர்றதுக்குள்ளே நாங்கள் இதை சாப்பிட்டு முடிச்சிருவோம். அடுத்த ஐட்டம் கொண்டு வந்து இறக்கிட்டேங்க. இதில் ஒரு கவலைக்கிடம் என்னென்னா, நானே ஒரு லெக் பீஸ் பைத்தியம். இங்கே ஒரே ஒரு லெக் பீஸ் தான் இருக்குது. எனக்கு டஃப் கொடுக்கறதுக்கு 2 பேர் இருக்கிறாங்க. யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றோமோ அவங்களுக்கு லெக் பீஸுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம். இங்கே பாருங்க. பாய் சொல்லு. ஹாய் பாய். பாய் பாய். முடிச்சிட்டோம். நம்ம ஃபேமிலியோட தனியாக வந்து வெளியில் சாப்பிட்றதே ஒரு நல்ல மூமெண்ட்ஸு. சாப்பிட்டு டிஷ்ஷு பைத்தியம்.